கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ஒரு சகோதரி வேலைக்கு போயிட்டு வராங்க. போயிட்டு வந்ததுலேருந்து ஒரே சோகமாக இருக்கிறாங்க. அவங்க கணவர் வரதை கூட அவங்க பார்க்காம ரொம்ப சோகமாக இருக்கிறாங்க. அவர் குளிச்சுட்டு வந்து நின்று என்னம்மா அவனுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டுறாங்க. மாறா அவங்க என்ன பண்ணுறாங்க, சைலண்ட்டாக இருக்காங்க. அப்போ அவர் கேட்குறாரு திரும்ப, என்னதான் பிரச்சனை சொல்லுமா அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க என் கம்பெனியில் என் மேனேஜர் என்னை ரொம்ப வேலை வாங்குறாரு, ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு, அதனால் எனக்கு ஒரு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஒரு நிம்மதியே இல்லை, எனக்கு ஏதாவது பண்ணிக்கலாம் போல இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம். அந்த சகோதரி அவங்க கணவர்கிட்ட சொன்னாராம். அப்போ அவங்க கணவர் சொன்னாராம், என்னம்மா நீ ஒரு கம்பெனியில் சாதாரண ஒரு மனுஷனுக்கு பயந்து இப்பேற்பட்ட வார்த்தையெல்லாம் பெரிய பெரிய வார்த்தை பேசுறியே, நீ குடும்பத்துக்காக வாழ்றியா இல்லை உன் கம்பெனிக்காக வாழ்றியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவர் கிறிஸ்துவ மகள் தானே, இயேசு கிறிஸ்துவனுக்குள்ள இருக்கும்போது நீ எப்பேற்பட்ட காரியங்களுக்கு பயப்படுற அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம். அப்போது அவர் ஒரு வேதவசனம் சொன்னார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார்ன்ற வசனம் உனக்கு தெரியாதா, அவர் மேலே உன் பாரத்தெல்லாம் வைமா, அவர் பார்த்துப்பாரு, மனுஷனுக்கு பயப்படுறது கண்ணியை வருவிக்குன்னு வேதவசனம் சொல்லுது, நீயே மனிதனுக்கு பயப்படுற அப்படின்னு சொல்லு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார்னு சொல்லுது. அப்போ இப்பேற்பட்ட வசனங்கள்லாம் உனக்கு தெரியாதா, இனிமேல் நீ உலக மனுஷனுக்கு கவலைப்படாத, நீ ஆண்டவர் ஜெபம் பண்ணு, ஆண்டவர் உனக்கு சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுப்பாரு, அந்த மேனேஜர் உள்ளத்தில் பேசுவாருன்னு சொல்லி அவர் ஆறுதல் கூறினாராம். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, நாம் கூட இப்பேற்பட்ட சூழ்நிலை அநேக நேரங்கள் இருக்கிறோம். கம்பெனியில் இருக்கிற ஓனருக்கு பயப்படுறோம், மேனேஜருக்கு பயப்படுறோம். அது மாத்திரம் இல்லை, பக்கத்து வீட்டில் எனக்கு ஏதாவது செஞ்சுருவாங்க, இவங்களால எனக்கு நிம்மதியே இல்லை, எனக்கு ஒரு சமாதானமே இல்லை, இவங்களாலேயே நான் என் வாழ்க்கையே முடியுது அப்படின்லாம் சொல்லி நாம் என்ன பண்ணுறோம், அநேக நேரங்களில் புலம்பி கொண்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் மேல் நம்ம பாரத்தை வைக்கிறது இல்லை, அவர் நம்மளை ஆதரிப்பாருன்றதை மறந்துடுறோம். மனுஷன் நமக்கு அநேக பிரச்சனை கொடுத்தாலும் பிரச்சனையை தீர்க்கிற இயேசு கிறிஸ்துவ நம்ம நாடி ஓடுறது இல்லை. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கலாம், நான் எந்த பிரச்சனாலும் கர்த்தர் மேலே என் பாரத்தை வைப்பேன், அவரே எனக்கு சமாதானத்தை ஆறுதலையும் செய்வார் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கலாம். கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. நான் வாழும் இடங்களில் அழைப்பை மறவாமல் வெளிச்சம் கொடுத்திட விரும்புகிறேன். நற்செயல் செய்வதில் சோர்ந்து போகாமல் உம்மை போல் வாழ்ந்திட விரும்புகிறேன். அன்பு, சந்தோஷம், சாந்தம், சமாதானம் ஆவியின் கனி தர விரும்புகிறேன்.